எல்லோருக்கும் வணக்கம். நேற்று நடந்த ஐபிஎல் எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும் மேட்ச் நடந்தது. டாஸ் வென்ற எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அதன்படி கேகேஆர் பேட்டிங் செய்ய நேர்ந்தது. துவக்க வீரராக களம் கண்ட டிகாக்கும் சுனில் நரேனும் களம் இறங்கினாங்க. ஆரம்ப ஓவரிலேயே சுனில் நரேன் அவுட்டாக, அதன் பிறகு டிகாக்கும் அவுட்டாக, இதனை பார்த்த கேகேஆர் ரசிகர்கள் அதிர்ச்சியானாங்க. என்னடா இப்படி போச்சு அப்படின்னு. டிகாக்கு 6 பந்தில் 1 ரன் எடுத்தார். சுனில் நரேன் 5 பந்தில் 6 ரன் எடுத்திருந்தார். அடுத்து வந்த ரஹானே 25 பந்தில் 37 ரன் எடுத்து மெல்ல மெல்ல அணியின் ஸ்கோரை ஏற்றினார். ஒரு கட்டத்தில் ரஹானேவும் அவுட்டாக, வெங்கடேஷ் ஐயர் அவர் போனா என்ன, நான் இருக்கிறேன் என்று சொல்லி 6, 4 என விளாசி தள்ளினார். அவருடன் பார்ட்னர்ஷிப் போட்ட ரிங்கு சிங்கும் அவர் பங்குக்கு 4, 4 என விளாசி தள்ளினார். அதன்படி கேகேஆர் ரசிகருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. பிறகு வெங்கடேஷ் ஐயரும் 60 ரன் எடுத்து அவுட்டாக, ரிங்கு சிங்கும் 17 பந்தில் 32 ரன் எடுத்து 4, 4, 1 6 என விளாசி தள்ளி 32 ரன் எடுத்து 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது கேகேஆர். அதன்படி 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் கண்ட எஸ்ஆர்ஹெச், நாங்கள் என்ன சும்மாவா, நாங்களும் 201 ரன் எடுத்து வெற்றி பெறுவோம் என நெற்றியில் கொட்டு வச்சது போல் தொடக்க வீரராகவே எட்டும் அபிஷேக் சர்மாவும் களம் கண்டனர். ஆனால் இந்த மேட்ச் நடந்தது வேறு விதமாக நடந்துருச்சு. அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை. முதல் ஓவரிலேயே 8 அவுட் ஆகி வெளியேற, 2வது ஓவரில் அதிரடியாகவே விளையாடலாம் என எதிர்பார்த்த பொழுது அபிஷேக் சர்மாவும் அவுட் ஆகி வெளியே போக, எஸ்ஆர்ஹெச் ரசிகர்களின் என்னடா இப்படி போச்சே பங்காளி நம்ம மேட்ச்சு, இதனால் பாதி பேர் மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அபிஷேக் சர்மா அவுட் ஆகிய பிறகு வந்த எல்லாரும் ஒரே அதிரடியாகத்தான் விளையாடுவோம் என கங்கணம் கட்டின மாதிரியே ஒருவர் பின்பு ஒருவராகவே அவுட் ஆகி வெளியேறினாங்க. இதை பார்த்த பாதி ரசிகர்கள், இவங்க மேட்சை பார்த்தா நம்ம தூக்கம் போச்சு, நாளைக்கு நம்ம வேலைக்கு வர முடியாது, அதனால் பாதி நபர்கள் டிவியை ஆஃப் பண்ணிட்டு பார்த்துட்டாங்க. மற்ற பாதி நபர்கள் சரி பார்க்கலாமே என்னத்தான் முடிவு வருது அப்படின்னு பார்த்து இருந்தபோது 17 ஓவர்களில் 120 ரன் தான் எடுக்க முடிஞ்சது. இதனால் அனைத்து விக்கெட்டும் இழந்து 80 ரன் வித்தியாசத்தில் கேகேஆர் அணி வெற்றி பெற்றது.